Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் அபவுட் யூ, ரைட்? நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக போயிட்டு இருக்கீங்க, எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see. ஸ்பிரிட் உங்களுக்கான கலெக்டிவ்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் பேஷன்ஸ். பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க. திங்கிங் விமன், adjacent possibilities. சக்சஸ். ஸோ ஸ்பிரிச்சுவலி வந்து நீங்க எப்பவுமே என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கான டோர் க்ளோஸ் ஆனா கூட நீங்க அசர்றது கிடையாது. அடுத்ததா வந்துட்டு எந்த டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்றத பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறீங்க. பொறுமை அப்படின்றதையும் பார்க்க முடியுது. முன்னால பொறுமை இல்லாம இருந்திருக்கலாம், பட் இப்போ வந்து நிறைய உங்களுக்கு பொறுமையை வந்துட்டு கத்து கொடுத்துட்டாங்க ஸ்பிரிட் அப்படின்னு தெரியுது. ஓகே, ஸ்பிரிச்சுவல் முன்னேற்றத்திலையும் வந்துட்டு உங்களை பொறுமையா இருக்க சொல்றாங்க. நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. கிங் ஆஃப் கப்ஸ் அவர் எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பாதுகாக்கிறதுல பெரிய மன்னன் தான். ஓகே, எல்லாத்தையும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக செய்யணும், எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மேபி நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவல் மெசேஜ்னு பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கொஞ்சம் ஓவர் இமோஷனல் ஆகலாம். சாரி, அது மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அதுதான் உண்மை அப்படின்ற ஒரு மனநிலை. எம்பரர் மீனிங் வருது, அதுவே என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருப்பீங்க, எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் தெரியுது, ரைட்? ஸ்பிரிட் வந்து உங்களுக்கான ஒரு ஆஃபர் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. ஓகே, எல்லாமே ஒரு நிமிஷத்துல புரட்டி போட்ட மாதிரி ஒரு பெரிய பிக் சேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு வரப்போகுது. ஒன்று அந்த மாற்றத்தினால அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படலாம், இல்லைன்னா கதவுகள் திறக்கப்பட்டு ஒரு மாற்றம் வந்து சேருது உங்களை. அகெயின் 10 of Pentacles நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் இன்னும் கற்றுக்கிறதுல இருக்கிறீங்க. ஓகே, ஒரு சிலர் ஆன்மீகம் ரிலேட்டடா ஒன்றுக்கும் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன், இல்லை ஏதோ ஒரு ஸ்பிரிட், ஒன்றுக்கும் மேற்பட்ட சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனை வந்து கொடுக்குது. Knight of Wands, 5 of Wands. ஸ்பிரிச்சுவலாக முன்னேறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம், நிறையா உங்களை வந்து காயப்படுத்தி இருக்கலாம். இப்போவுமே வந்து உங்களை சுற்றி நிறைய பேர் உங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கலாம், ரொம்ப காம்படிட்டிவாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. பட் நீங்கள் இந்த ஃபைட்டு, உங்கள் சுச்சுவேஷனில் இருக்கிற போராட்டம், சுற்றி உங்களுக்கு எப்போ பாரு சண்டையை ஏற்பட்டுக்கிற கூட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே மூவ் ஆன் பண்ணி போறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ
ஸ்பிரிச்சுவலி வந்துட்டு நீங்கள் எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறீங்க. ஓகே, அது ஒரு சந்தோஷமான விஷயம். படிக்கிறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்க, என்னைக்கோ அதிகமாக யோசிக்கிறீங்க. இந்த ஸ்பிரிச்சுவலில் இன்னும் முன்னேறதுக்கான கதவுகள் வாய்ப்புகள் உங்களுக்கு திறன கூட வரும், இல்லைன்னா திறந்திக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, என்னது இது? ஸோ 3 of Pentacles. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து ஸ்பிரிட் லெவலில் 4 பேருக்கு சொல்லி கொடுங்க கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு இதுக்குள்ளே இருந்துட்டு இதில் ஏன் இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பேர்டனாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அதையே நினச்சிட்டே இருக்காமல் நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச குருவோ அவங்கள்ட்ட வந்து அதை சரண்டர் பண்ணிவிடுங்க. நான் இதை உங்கள்கிட்ட விட்டுறேன், இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி பேசினாங்க, இதெல்லாமே உங்கள்கிட்ட நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அது அவங்க கால் கடியில் போயிடும். ஸோ எப்படி முன்னேற்றணும் அப்படின்ற யோசனை அவங்களுக்கு வந்துட்டு வர ஆரம்பிக்கும். சத்தியமாக இதுவரை என்ன பேசினேன் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. டோட்டலி கண்ணை மூடிட்டேன், ஒரு நினைவே இல்லை. ஆனால் வாய் மட்டும் பேசிட்டே இருந்தது. ஐ திங்க் நானே இந்த வீடியோ மறுபடியும் கேட்டால் தான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியும். ஸோ வந்த மெசேஜஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரியலி ஐ டோன்ட் ரிமெம்பர் இதுவரை என்ன போச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே, திஸ் இஸ் வாட் உங்கள் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ். சோதனைக்குன்னே எல்லாம் நம்ம வீடியோஸ் சவுண்டெல்லாம் வரும் பேக்ரவுண்ட்லேருந்து. வாட் அபவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்? பொறுமையாக இருங்க. ஒரு சிலர் வந்து இப்போது உங்களுக்கு சில வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், சில கவலைகள் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணன்னு ரொம்ப யோசிக்கிறீங்க, பட் தைரியமாக தான் யோசிக்கிறீங்க. உட்காந்து அழுதுட்டெல்லாம் இருக்கலை, தைரியமாக இருக்கிறீங்க. மேற்கொண்டு சில விஷயங்களை படிக்க கூட செய்யலாம், தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இங்கே உங்களுக்கு பேஷன்ஸ்னு முதலே சொல்லிட்டாங்க, பொறுமையாக இருங்க, அவ்வளோதான் உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. பாருங்கள், 9 of Cups, 5 of Swords, 8 of Pentacles, ரைட்? உங்கள் விருப்பம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வாய்ப்புகளை பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு அது வந்து ஒரு டிவைன் டைமிங் வரும்போது அந்த வாய்ப்புகள் வந்து கேட்ச் பண்ணிடுவீங்க. 6 of Wands இருக்குது. ஓகே, ஹை பிரிஸ்டஸ், 3 of Wands. சக்ஸஸ் அப்படின்றத பார்க்க முடியுது. ஹை பிரிஸ்டஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ ஸ்பிரிச்சுவலாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம். எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். உங்களுடைய தொடர் முயற்சி, அதாவது ஒரு தியானம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது உங்களுக்கான ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டாங்க, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, ஸோ உங்களுடைய தொடர் முயற்சியை மட்டும் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. 8 of Pentacles, பொறுமையாக இருங்க. நீங்கள் வந்து 5 of Swords எனர்ஜிக்கு போக வேண்டாம், ரைட்? மற்றவங்க ஏதாவது உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லலாம், அவங்க சொல்கிறதான் கரெக்டுன்ற மாதிரி. அவங்களோட வீண் விவாதம் வந்து தேவையில்லை, அதுதான் இங்கே பார்க்க முடியுது. ஓகே, ஸோ 9 of Cups பார்க்கும்போது உங்களுடைய விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும். அண்ட் மோர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற வந்து ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனில் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ஏதோ ஒன்று தேடுறீங்க. பட் நீங்கள் தேடுறது காலம் வரும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்குள்ளே நீங்களாக வந்து டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் வந்துட்டு தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இங்கே 8 of Pentacles பார்க்கும்போது கண்டினியூஸ்லி புட் யுவர் எஃபர்ட். ஓகே,
ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட் இந்த ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள், கலெக்டிவ் உடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் என்ன ப்ளீஸ். ஹீலர் ஆஃப் அபண்டன்ஸ். நீங்கள் மேபி சில பேர் வந்துட்டு ஹீலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நெவர் டவுட் தட் யூ கேன் மேக் அ டிஃபரன்ஸ். your creativity and ability to be innovative make you desire to succeed. ஸோ உங்களை நீங்கள் டவுட் பண்ண தேவையே கிடையாது. நீங்கள் எல்லா விதத்துலேயும் வந்து மாறுபட்டவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்கள் எபிலிட்டி எல்லாமே வந்து உங்களை சக்ஸஸை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? ஸோ உங்கள் கரியரும் பர்சனல் லைஃப்பையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவலாக மட்டுமே போயிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைஃப்பில் இந்த கரியர், பர்சனல் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதே ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேவா? கண்டிப்பாக ஃபேமிலிக்கான டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. சில பேர் கோயில்னு போயிட்டுருக்கீங்களா, வரதன்னு இருந்துகிட்ருக்கீங்களா? மேபி திஸ் மெசேஜ் வந்து உங்களுக்காக இருக்கலாம். ஓகே, ரைட். அந்த ஒரு மெசேஜ் வந்து இங்கே கிடைக்குது. Anything else, please, spirit, spiritual condition of my collective. Two of Cups. Seeing clearly. நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள நீங்க ஒரு இணக்கத்தோட தான் இருக்கிறீங்க. உங்களுடைய ஹையர் செல்ஃப், இன்னர் செல்ஃபோட ஒரு இணக்கம் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருக்குது. நீங்கள் உங்களே கவனிக்க தான் செய்கிறீங்க. நம்ம என்ன பண்ணுறது கரெக்டாக போயிட்டுருக்கோமா? ஸ்பிரிச்சுவலி ஒரு நல்ல பாண்டு உங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஓகே, ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பார்ட்னரை வந்து அந்த ஒரு பார்ட்னர்கிட்ட இருக்கிற அந்த ட்ரூ லவ் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்க, friendship may deepen into a spiritual connection. Mutual respect and understanding exist or will develop. Do not give up on a relationship that feels challenging to you. There is still hope. சில ரிலேஷன்ஸோனால நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம். seeing clearly, successful completion. நல்லாயிருக்கும், ஃபைன். சம்வாட் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு மனசு வருத்தம் இருந்தால் கூட, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பார்ட்னராக இருக்கலாம், லவராக இருக்கலாம், அது வந்து நீங்கள் ஹோப் இல்லாமல் இருக்க தேவையில்லை. அதில் மனசு காயப்பட்டு உடைஞ்சு போக அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக தான் உங்களுக்குள்ளே ஏற்படும். ஸோ விஷயத்தை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருந்தாலும் there is still hope அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நடந்து முடிஞ்சது, நடக்கிறது எல்லாத்தையும் என்ன அப்படின்றத புரிஞ்சு அதுலேருந்து லெசன்ஸ் கற்றுக்கிறத, விஷயங்களை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து உள்ள ஒரு பர்சன். ஓகே, ஸோ உங்களுடைய யூனிக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து பாருங்கள். அதை வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய சேவை வந்து கிடைக்கும். உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிட்டு, குறைவாக ஜட்ஜ் பண்ணிட்டு அதெல்லாம் தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களை நீங்கள் வந்து கிளியராக பாருங்கள். ஓகே, ஹூ யூ ஆர் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தெளிவாக இருங்க. டவுட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ வேறு ஆங்கிள்லேருந்து விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா? பட் நமக்கு வந்தது பேஷன்ஸ். ஸோ யூ ஷுட் பி பேஷண்ட், ரைட்? அதுதான். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.